இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சைலேஷ் கொலனு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஹிட் த தேர்ட் கேஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ஒரு போலீஸ் அதிகாரி. படத்துடைய ஆரம்பத்தில் இவர் ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தனை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அவனை கொடூரமாக கொலை பண்ணுறாரு. அதை வீடியோவும் ரெக்கார்டும் பண்ணுறாரு. அடுத்த சீனே இவரே போலீஸ் அதிகாரியை வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கொலைகள் இந்தியா முழுவதும் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இவர் பண்ண இந்த கொலைக்கும் சுற்றி நடக்கிற அந்த கொலைகளுக்கு என்ன சம்மந்தம், இதை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பார்ட் 1 விட பார்ட் 2 கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் டீட்டெயிலாவது இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி ஆரம்பித்தா அதுக்கப்புறம் நவுத்துறதுக்கு படத்தில் கதை இல்லை. அப்படியே செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக மாறிடுது. ஆக்ஷன் த்ரில்லர்னால் இந்த கொரியன் படம், இந்த மலையாளத்தில் வந்த மார்க்கோ, இந்த படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் நான் குறைஞ்சவங்களா அப்படின்ட்டு ஃபுல்லாக வயலன்ஸாக எடுத்து வச்சுருக்குறாங்க. வரவன் போகிறவன்லாம் போட்டு வெட்டு குத்து தான் ஒரே இதாக. அந்த வயலன்ஸ் கூட ரசிக்கும்படியாக இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போச்சு, ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக போச்சு அப்படின்னு பார்த்தா படத்தில் வந்து ஹீரோவை பற்றி பில்டப் கொடுக்கறதுக்கு தான் இருக்கே தவிர கதையாக படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. மெயினாக இந்த படம் பெருசாக இல்லாமல் போனதுக்கு ரொம்ப வீக்கான ஒரு வில்லனை போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த ஒரு ஆல்ஃபான ஒரு கேரக்டர், அது எடுபடவே இல்லை. அப்புறம் கதையை ஆரம்பிச்சுட்டு எங்கே கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியாமல் மெடிக்கல் மாஃபியா அது இதுன்னு சொல்லிவிட்டு இந்த கடைசியாக படத்தை முடிக்கும்போது படம் 2 மணி நேரம் ஓடின வரைக்கும் எந்த கதையும் இருக்காது. முடிக்கும்போது வந்து ஒன்று சொல்லுவானுங்க தெரியுமா, இந்தியாவில் இது வரைக்கும் வருஷத்துக்கு 1 லட்சம் கொலை நடக்குது, 2 லட்சம் கற்பழிப்பு நடக்குது, இத்தனை சைல்டு ரேப் நடக்குது அப்படின்னு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போடுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த படத்தில் மெடிக்கல் மாஃபியா அதில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒப்பேற்றி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்ட் 4க்கான லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 4ல் வந்து ஒரு நம்ம தமிழ் ஹீரோ நடிக்கிறாரு. அதுக்கான லீடு கொடுத்துருந்தாங்க. அது படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த படத்துடைய கதை ஆந்திராவிலே நடக்கிற மாதிரி எடுத்துருக்கலாம். எதுக்கு கதையை தூக்கிட்டு நார்த் இந்தியாவுக்கு போனானுங்க, காஷ்மீருக்கெல்லாம் போனாங்கன்னு தெரியல. படமாக பார்க்க ஒரு சுமாரான படமாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் நானி ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார். அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அதே போல் படத்துடைய மேக்கிங், இது 2 தான் இந்த படத்தை காப்பாற்றிச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி படம் ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான படம் தான்.